ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் மாதிரி, ஆன்மீக பயணம் மாதிரி நிறைய பேர் போகணும்னு நினைக்கிற ஒரு பிளேஸ். கரெக்ட், ஈஷா யோகா சென்டர்ல நாம போய் ஸ்டே பண்றதுக்கு எப்படி அட்வான்ஸ்டா ஆன்லைன்லயே ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஈஷா காட்டேஜஸ்னே தனி வெப் பேஜ் இருக்குங்க. அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். ஐ திங்க் ஒரு 4-5 காட்டேஜஸ் ஏரியா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஈஷா கோயம்புத்தூர்ல. சோ அது ஒவ்வொரு காட்டேஜஸ்க்கும் என்னென்ன மாதிரியான சார்ஜஸ் ஆகும், ஏசி ரூமுக்கு எவ்வளவு ஆகும், நான் ஏசி ரூம்ஸ்க்கு எவ்வளவு ஆகும், சோ இதெல்லாம் டீடைல்டா பார்த்துட்டு ஆன்லைன்ல எப்படி நம்ம அட்வான்ஸ் ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். வாலண்டியர்ஸ்க்கு தனி ஒரு வெப் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம சில ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்ம அங்க போய் ஸ்டே பண்றோம் இல்லையா, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிரும். அதனால நாம கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ், போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன். பட் ஆனா ஒரு 1 டே 2 டே அல்லது 3-4 டேஸ் நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்தியா ஃபுல்லா இருந்து வருவீங்க, வேர்ல்டு ஃபுல்லா இருந்து நிறைய பேர் வராங்க நம்ம ஈஷா யோகா சென்டருக்கு. சோ சூப்பரா எப்படி ஆன்லைன்லயே நம்ம ஈஷா காட்டேஜஸ்க்கு புக் பண்ணிட்டு அழகா நம்மளோட பிலிகிரிமேஜ் ஈஷா யோகா சென்டருக்கு போயிட்டு தியானலிங்கத்துல எல்லாம் தியானம் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு எப்படி அந்த ஃபியூ டேஸ் நீங்க ஈஷால ஸ்டே பண்ற அந்த புக்கிங் அட்வான்ஸ்டா பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஈஷா காட்டேஜ் பேஜ்குள்ள போயிட்டு அட்வான்ஸ் ஸ்டேக்கு ரிசர்வ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஹலோ மக்களே, சோ இந்த வீடியோல நாம ஈஷா யோகா சென்டர் கோயம்புத்தூர்ல இருக்கிற காட்டேஜஸ்ல நாம எப்படி ஸ்டே பண்றதுக்கு அட்வான்ஸ்டு ரிசர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டீடைல்டா பார்க்கலாங்க. சோ ஈஷா காட்டேஜுக்கு வெப்சைட் பாத்தீங்கன்னா cottages.isha.in இருக்கும். ஓகேவா? சோ லாகின் வேணும். லாகின் இருந்தாதான் நாம உள்ள போயிட்டு புக் பண்ண முடியும். பட் என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். சிவபாதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெட்ரூம் ரூம்ஸ் இருக்கு, நான் ஏசி ரூம்ஸ் இருக்கு, நான் ஏசி 3 பேர் தங்குற ரூம்ஸ் இருக்கு, 2 பேர் தங்குற ரூம் இருக்கு, ஏசி ரூம்ஸ் இருக்கு, அதே மாதிரி 2 and 3 persons. ஓகேவா? அது போக சிவபாதம் 4 ஃபேமிலி காட்டேஜ்னு சொல்லிட்டு 4 பேர் தங்குற 4-5 பேர் தங்குற மாதிரியான ரூம்ஸ். இதுலயும் ஏசி நான் ஏசி இருக்கு. சிவபாதம் 3 ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு அப் டு 3 people, 2 to 3 people. இது ஏசி நான் ஏசி. பிரம்மபுத்திரா ஸ்டாண்டர்ட்னு இருக்கு, இது நான் ஏசி ரூம்ஸ். ஆலயம் ஸ்டாண்டர்ட்னு இருக்கு, இது 2 பெட்ரூம்ஸ், மேக்சிமம் 2 to 3 people ஸ்டே பண்ணலாம். நந்தி ஸ்டாண்டர்ட்னு இருக்கு, இதுவும் மேக்சிமம் 2 people. நந்தி டீலக்ஸ் ரூம்ஸ் இருக்கு, ஏசி ரூம்ஸ். ஓகே, நந்தி ஸ்டாண்டர்டும் ஏசி தான். நந்தி ரெண்டுமே ஏசி ரூம்ஸ் தான். நந்தி ஃபேமிலி காட்டேஜஸ்னு இருக்கு, மேக்ஸிமம் 4 to 5 people ஒரு ஃபேமிலியா போனா ஸ்டே பண்ற மாதிரி. நந்தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லிட்டு 2 to 3 people ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு, இதுவும் ஏசி ரூம்ஸ் தான். நந்தி ஃபுல்லாவே ஏசி ரூம்ஸா தான் இருக்கு, கம்ப்ளீட்டா ஏசி காட்டேஜஸ் போல. நந்தி டீலக்ஸ் இதுவும் ஏசி தான். நலந்தா ஃபேமிலி ஸ்யூட்னு சொல்லிட்டு அதுவும் ஏசி ரூம்ஸா தான் இருக்குங்க. ஸோ இதுதான் என்னென்ன மாதிரியான ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஈஷா யோகா சென்டர் இஸ் அ ஸ்பேஸ் டிசைன் டு இம்பாக்ட் டூல்ஸ் ஃபார் வெல்பீயிங். இட்ஸ் டன் த்ரூ வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ், ஹெல்த் அண்ட் ரெஜுவனேஷன் ப்ரோக்ராம், வாலண்டியர்ஸ், பார்ட்டிசிபென்ட் மெடிட்டர்ஸ் who wish to visit and make use of the tools can avail of the stay at the center ன்னு இருக்கு. Visitors who wish to be in Dhyanalinga for profound meditative space dedicated towards their inner growth can also avail stay at the center. Okay, bookings made for purposes other than those mentioned above will not be considered. நம்ம சும்மா அங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளிங்கிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஷா போய் ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா ஈஷா ஒரு ஹோட்டல் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அது மாதிரி இல்லாம உண்மையிலேயே ஈஷால போய் நம்ம மெடிடேட்டிவ் பர்பஸ்க்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டி பர்பஸ்க்காக ஸ்டே பண்ணணும்னு போனா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கேஷுவல் ஸ்டேக்கோ, கெஸ்ட் மாதிரி போறதுக்கோ, ரெசார்ட் மாதிரி போறதுக்கோ இங்க வர வேண்டாம் அப்படின்னு
கைண்ட்லி நம்மள ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் தோணும்ல, சரி பக்கத்துல இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு வரலாம்ப்பா, ஈஷால ரூம் இருக்கு போய் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க, ஒண்ணும் இல்ல. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாகின் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே லாகின் இல்லாட்டி உங்களுக்கு கூகுள் இது இருந்துச்சுன்னா கூட கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களோட இமெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் நம்ம நம்பர் வச்சு லாகின் பண்றேன், இல்ல நம்ம உங்களுக்கு இமெயில் ஐடி கூட வச்சு லாகின் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே மறுபடியும் அது வந்து உங்களுக்கு இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் பின் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த நீங்க பின் நம்பர் வச்சு தான் லாகின் பண்ணும். ஸோ ரொம்ப செக்யூர்டு இதாக தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் ஈஷால இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் குட். சரிங்க, நாம இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம், ஓடிபி கொடுத்துக்கலாம். ஸோ ஓடிபி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சா? லாகின் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் செலக்ட் ரூம் டு ப்ரொசீட் எல்லாம் வந்து நம்ம லாகின் இருந்தா தான் கரெக்டா நம்மளோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும். அதனால உங்களுக்கு லாகின் கிரியேட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ இங்க வந்து உங்களுக்கு செக்இன் டேட் இருக்கு, உங்களுக்கு என்னைக்கு ஸ்டே பண்ணுமோ அன்னைக்கு செக்இன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை மணிக்கு நீங்க வருவீங்க, செக்இன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 8 AM மதியமா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் யூ வாண்ட் டு செக் இன். ஓகேவா? ஸோ நான் ஒரு டேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவு ரூம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னா, நான் வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு தான் செலக்ட் பண்றேன். அதுக்குள்ள வந்து எல்லாமே நாட் அவைலபிள்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு இது மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஸ்டாண்டர்ட்ல. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து அட்வான்ஸ்டா ரிசர்வ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ நான் மெயினா பண்ணதே வந்து ஈஷாக்கு எப்படி ஆன்லைன்ல நம்ம அட்வான்ஸ்டா ரிசர்வ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது. ஆன்லைன்லயே வந்து உங்களுக்கு இல்லையே, நீங்க நேர்ல போயிட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்? ஓகேவா? ஸோ அதுக்கு தான் முக்கியமா இந்த வீடியோ. ஸோ அவைலபிளா இருக்கிறது என்ன ரூம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரம்மபுத்திரா ஸ்டாண்டர்ட் இருக்கா, இதுல நாம ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஆட் கொடுத்தா உங்களுக்கு இங்க ஆட் ஆயிரும். இங்க ஆட் ஆயிடுச்சு பாருங்க. சோ நம்ம செலக்ட் பண்ண டேட்டு, எத்தனை பேர் போறோம், சில்ட்ரன் எத்தனை பேரு, அடல்ட் எத்தனை பேரு, இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். புக்கிங் பிரைஸும் செலக்ட் ஆயிருச்சா? அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் வித் புக்கிங் போய்க்கலாம். ப்ரொசீட் வித் புக்கிங் போனா உங்களுக்கு சம்மரி காமிக்கும். ஓகேவா? சம்மரியில நீங்க நேம் அண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும். பிரைமரி கெஸ்ட் யாரு, உங்க கூட எத்தனை பேர் வராங்க, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும். அதுக்கப்புறம் ஹேவ் யூ அட்டெண்டட் எனி ஈஷா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஈஷா கிரியா, ஹத்த யோகா, இன்னர் இன்ஜினியரிங், ஷூன்யா, பிஎஸ்பி, சம்யமா. ஸோ இதெல்லாம் வந்து ஈஷா ப்ரொவைட் பண்ற யோகிக் பிராக்டிசஸ். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. எதுலையுமே அட்டென்ட் பண்ணலன்னா நோ கொடுத்துங்க. ஏதாவது அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கொடுக்கும்போது பிரைமரி கெஸ்டோட ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, நம்ம ஓய்வு ரூம் மாதிரி ட்ரீட் பண்ணிடக்கூடாது. நான் ஏன் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன்னா, நம்ம ஒரு மெடிடேட்டிவ் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு போறோம், அதை வந்து நாம தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மெயின்லி. ஓகேவா? ஏன்னா நாளைக்கு இஷ்யூ ஆயிடக்கூடாதுல்ல. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர். ஸோ அங்க எவ்வளவு பாதுகாப்பு ஃபீச்சர்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்காக தான். ஸோ adult 1 adult 2 கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஐ ஹேவ் அன் இன்டர்னல் ரிக்வஸ்ட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஏதாவது ரிக்வஸ்ட் போடலாம்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்ல இருந்துச்சுன்னா அது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எல்லாம் வேணும்னா அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. Reservations once made cannot be modified. In case of people of opposite genders are sharing a cottage, they should either be married couples or immediate family members. பாத்தீங்களா? இந்த பர்பஸ்க்காக தான் அது கேக்குறாங்க, ரிலேஷன்ஷிப் என்னன்னு. The standard checking timings 8 AM, 1 PM, 6 PM. Check-in and odd hours between 9 PM and 6 AM is strictly prohibited. Please plan your travel accordingly அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், ஏன்டா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ஸ்பிரிச்சுவல் சென்டர், நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க இவ்வளவு பாதுகாப்பா
புக் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட். ஓகே, பிரைமரி கெஸ்ட் டீடைல்ஸ் எல்லாம் நாம கொடுக்கணும். நம்ம எந்த டீடைலுமே கொடுக்கல, இங்க கொடுக்கணும் பாருங்க. ஸோ இப்போ நாம டீடைல்ஸ் கொடுக்கணும், ஜெண்டர் செலக்ட் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு கேக்குறாங்க பாருங்க. சரி, இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். நிறைய கூட யார் வராங்க அதெல்லாம். ஸோ நாம இங்க டெமோ பர்பஸ்க்காக தானே பண்றோம். ஸோ இதுதான் டீடைல்ஸுங்க. நீங்க ஸ்டே பண்றவங்களோட ப்ராப்பர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு டீடைல்ஸ் வச்சோ யூபிஐ வச்சோ நீங்க புக் பண்ணிக்கலாம் மக்களே. உங்களோட கன்ஃபர்ம்டு புக்கிங் வந்து உங்களோட இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பருக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க செக்இன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம ஈஷால இருக்கிற காட்டேஜஸ் ஸ்டே பண்றதுக்கு அட்வான்ஸ்டா ரிசர்வ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஸோ மக்களே மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு அட்லீஸ்ட் 1 month முன்னாடி நீங்க புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈஷால போய் ஸ்டே பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, ஏன்னா நமக்கு இவ்வளவு இருக்கு. ஒரே ஒரு இது மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்கு பாருங்க. நம்ம சம்மர் மாசம் பாக்குறதுனால ஏசி எல்லாம் ஆல்ரெடி புக் ஆகிருக்கு, நான் ஏசி மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு பாருங்க. எல்லா ஏசியுமே வந்து புக் ஆகிட்டு இருக்கு. சில இதுல நான் ஏசியுமே புக் ஆகிருக்கு. ஏன்னா ஃபேமிலியோட தான் நிறைய போவாங்க, ஃபேமிலியோட ஒரு 4-5 பேரா போவாங்க. ஸோ அதெல்லாமே புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்சிமம் 2 பேர் 3 பேர் ஸ்டே பண்ற ஒரு பிரம்மபுத்திரா மாதிரியான ஸ்டாண்டர்ட் இது மட்டும்தான் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால எவ்வளவு அட்வான்ஸ்டா புக் பண்ண முடியுமோ அவ்வளவு அட்வான்ஸ்டா புக் பண்ணிக்கங்க மக்களே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஷா கோயம்புத்தூர்ல இருக்கிற காட்டேஜஸ்க்கு நீங்க எப்படி அட்வான்ஸ்டா ரிசர்வ் பண்ணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர். தேங்க்யூ மக்களே. மக்களே, ஈஷா காட்டேஜஸ் வெப்சைட் குள்ள போயிட்டு எப்படி வந்து நாம ரூம்ஸ்க்கு அட்வான்ஸ்டா புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல்டா பார்த்தோம். நீங்க வாலண்டியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டே பண்ணி என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும், என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறதையும் டீடைல்டா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஈஷாக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு ஒரு ரிலாக்ஸ்டா, ஒரு மெடிடேட்டிவா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளிஸ்ஃபுல்லா ஒரு ஃபியூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது அட்வான்ஸ்டா அங்க ஸ்டே பண்றதுக்கு என்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம புக் பண்ணோம், என்னென்ன சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்த்தோம். வாலண்டியரிங் பண்றதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஈஷா யோகா சென்டர் போகணும்னு நினைப்பாங்க, பட் எப்படி புக் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.